பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. கர்த்தரை தொழுது கொள்கிறவர்கள் சுத்த இருதயத்தோடு இருப்பாங்களாம். இன்னைக்கு கர்த்தரை தொழுது கொள்கிறவர்கள் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் இன்னைக்கு சுத்த இருதயத்தோடு இருக்கிறோமா? முதலாவது சோதித்து பார்ப்போம். இன்னொன்று, நீதிய, விசுவாசத்தை, அன்பை, சமாதானத்தை நாடணும்னு சொல்லுது. இதெல்லாம் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர்தான். அவரை நாடணுமா? எப்படி நாடணும்? பாலிய இச்சைக்கு விலகி ஓடி கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுடனே, இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்களுடனே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுடனே, இயேசு கிறிஸ்துவை தரித்தவர்களுடனே நாம் சேர்ந்து இயேசு கிறிஸ்துவை நாடணுமா? ஆனால் எப்படி நாட முடியும்னா, நாம் சுத்த இருதயமாக இருக்கும்போது தான் நாட முடியும். நம்ம இருதயத்தின் உள்ள அசுத்தத்தை வச்சுக்கிட்டு நாம் இயேசுவை நாட முடியுமான்னா முடியாது. நம்ம சுத்த இருதயம் உள்ளவர்களாக மாறணும். எப்படி நம்ம மாற முடியும்? நம்மளால் நம்ம மாறிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. அது இயேசுவால் தான் நம்மளை சுத்திகரிக்க முடியும். பரிசுத்த இருதயத்தை நமக்கு தர முடியும். வேறு யாராலையும் தர முடியாது. ஏன்னா அவர் ஒருவர் மாத்திரம்தான் பரிசுத்தர். அதனால் நம்ம அவர்கிட்ட தான் கேட்கணும், என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க. முதலாவது நாம் என்ன செய்யணும்? பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடணும். பாலிய இச்சை மிக கொடுமையானது. அதுவும் இப்போ இருக்க காலகட்டம் மிக கொடுமையாக இருக்குது. இந்த பாலிய இச்சையினால் எவ்வளோ கொடூரங்கள் ஒவ்வொரு நாளும் நடந்துட்டுருக்கு. பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது. பச்சிளம் குழந்தைகள்லேருந்து முதியவர்கள் வரைக்கும் இன்னைக்கு பாதுகாப்பு இல்லை. அதே போல் ஆண் பிள்ளைகளுக்கு கூட இன்னைக்கு பாதுகாப்பு இல்லை. அவ்வளவு மோசமான காலமாக இருக்குது. இந்த பாலிய இச்சைக்காக தாம் பிள்ளையை கொள்கிற தாயை பார்க்குறோம், தகப்பனை பார்க்குறோம், மனைவி கணவனை கொள்றதை பார்க்குறோம், கணவன் மனைவியை கொள்றதை பார்க்குறோம். மிக கொடூரம். இது மிகப்பெரிய ஒரு அழிவை கொண்டு வரும். ஆனால் என்ன பண்ணுறது? ஆண்டவர் நம்மளை ஆணும் பெண்ணுமா தான் படைச்சிருக்கிறாரு. இன்னொன்று, இப்போ ஏற்பட்ட சீர்கேடான இந்த உலகத்தில் தான் நம்மளை வாழ வைத்து கொண்டிருக்கிறார். அப்புறம் நம்ம எப்படி பரிசுத்தமாக வாழ்கிறது? ஏன்னா ஒரு பெண்ணையோ ஒரு பையனையோ பார்க்கும்போது இயல்பாக நமக்கு ஒரு ஈர்ப்பு வரதான் செய்யும். அது எதிர்பாலினம். அது வர்றது தப்பு இல்லை. ஆனால் அது நம்மை மேற்கொள்கிற அளவுக்கு நம்ம விட்டுறக்கூடாது. மேற்கொண்டு விட்டால் நாம் பாலிய இச்சைக்கு இடம் கொடுத்து அந்த பாவத்திலே விழுந்து விடுவோம். அதனால் அது மேற்கொள்ளாதபடி நாம் என்ன பண்ணணும்? பரிசுத்த இருதயத்தை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பாட்ட கேட்கணும். ஏன்னா எதில் தான் இன்னைக்கு பாலிய இச்சை இல்லை? சினிமா அப்படின்னாலே பாலிய இச்சை தான் இன்னைக்கு சினிமா. சீரியல் பாலிய இச்சையாக இருக்குது. கார்ட்டூன் பாலிய இச்சையாக இருக்குது. ஒரு நியூஸ் பார்க்க முடியல, அதில் பாலிய இச்சை வருது. எதை திறந்தாலும் பாலிய இச்சை. சமூக வலைத்தளங்களில் பாலிய இச்சை. இப்போ என்னதான் வாலிப தம்பி தங்கச்சிங்க பண்ணுவாங்க? வாலிப தம்பி தங்கச்சிகளே, ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. உங்களை சுற்றி எங்கே பார்த்தாலும் உங்களை டெம்ப்ட் பண்ணுற விதத்தில் அநேக இச்சைகள் சூழ்ந்திருக்குது. எங்கே பார்த்தாலும் இச்சை பெருகி இருக்கிறது.
இதெல்லாம் விட்டு நீங்க விலகணும். சுத்த இருதயமா நீங்க நடக்கணும் அப்படின்னா, அது ஒருவரால மாத்திரம் தான் முடியும். இயேசு கிறிஸ்துவினால மாத்திரம் தான் முடியும். நீங்க அவர் கரத்துல உங்கள ஒப்புக்கொடுங்க. "ஏசப்பா, எங்கள பரிசுத்தம் படுத்துங்க" அப்படின்னு. என்னங்க ஒரு வேத வசனம் வாசிக்கணும்னு சொல்லி ஒரு பைபிள் ஆப்ப ஓப்பன் பண்ணா, ஆடுங்கிற பேர்ல அங்க இச்சை வருது. இதான் சாத்தானுடைய சூழ்ச்சி. இப்படிதான் சாத்தான் நம்மள அவன் வழிக்கு திருப்புறான். இந்த இச்சைகளை கொடுத்து. ஏன்னா நம்ம வயசும் அப்படி. அதனால நம்ம என்ன பண்றோம்? ஈஸியா விழுந்துர்றோம். ஆனா நம்ம சுயபலத்தினால மேற்கொண்டுறலாம். நான் வில் பவர் உள்ளவன். நான் எப்பேர்ப்பட்ட இச்சைகளை மேற்கொண்டுருவேன் அப்படின்னு நெனச்சா, கடைசியில நாம தோத்து போயிடுவோம். விழுந்து போயிடுவோம். ஏன்னா இன்னைக்கு நடுத்தர வயதினரும் சரி, முதியவர்களும் சரி, இப்படிப்பட்ட இச்சைகளுக்கு அடிமையா இருக்கிறாங்க. எவ்வளோ விஷயத்த நம்ம நியூஸ்ல பார்க்குறோம். எவ்வளோ தாத்தாக்கள் இப்படிப்பட்ட பாவங்கள செய்திருக்கிறாங்க. அதனால நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த காலம் ரொம்ப கொடுமை. ரொம்ப சீர்கேடு. எங்க பார்த்தாலும் இச்சையை தூண்டக்கூடிய விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. பரிசுத்தத்துக்கான விஷயம் இருக்கா? நீங்களே ஆராய்ந்து பாருங்க. இந்த உலக காரியங்கள்ல பரிசுத்தப்படுத்துகிற விஷயம் இருக்கா? அப்படிப்பட்ட நல்ல காரியம் இருக்கா? அப்படின்னு நீங்க ஆராய்ந்து பாருங்க. ரொம்ப ரொம்ப குறைவு. லீஸ்ட் தான். அப்படி இருந்தால், ஒருவேளை என்ன சொல்லுவீங்க? ஆன்மீக பாதை அப்படின்னு சொல்லலாம். உலக பிரகாரமா. மற்றபடி எத சொல்லுவீங்க? எதை எடுத்தாலும் அங்க ஒரு இச்சை, ஒரு காமம் இப்படிதான் இருக்கு. அதனால நாம பரிசுத்தவானா வாழணும்னா, மாறணும்னா, நம்மளால முடியவே முடியாது. நாம ஒருத்தர்ட்ட கேட்கணும். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர்ட்ட நாம கேட்போம். அவர் கண்டிப்பா நம்மள பரிசுத்தப்படுத்துவார். இப்படிப்பட்ட இச்சைகளிலிருந்து விலக்கி நம்மளை பாதுகாப்பார். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.